இமானுவேல் சேகரனுக்கு பிறகு ஒரு இருண்ட காலம், நீண்ட இடைவெளி. அது ஜான் பாண்டியன் வருகையின் போதுதான் இந்த சமூகம் மீண்டும் கிளர்ந்தெழுந்தது. அந்த ஒரு உண்மையை நாம் ஒப்புக்கொள்ளணும். அந்த ஜான் பாண்டியனுடைய முதல் தமிழ்நாடு தேவேந்திர இளைஞர் சங்கத்துடைய முதல் இளைஞரணி மாநில தலைவர் நான் அன்னை கணேச பாண்டியன் பொதுச் செயலாளர். நினைச்சு பார்க்கணும். அதுக்கு பிறகு திருமறை முதல்வன் அவருடைய பொதுச் செயலாளர். எங்களெல்லாம் தலைவர்லாம் கூப்பிட வேணாம்ப்பா, நாங்கள் சாதாரண ஆளுக்கு தான். அண்ணே, இந்த 35 வருஷத்தில் என்ன நடந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்கன்னு இதுவரைக்கும் எவனும் கேட்கல, இன்னும் மேலே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அறிவுள்ள சமுதாயம் கேட்கும். ஆணவமும் திமிரும் சுயநலமோ மண்ட கர்வமோ, ஒரு பல்லை இன்னொரு பல்லனை பார்த்தா நான் உன்னை விட பெரிய ஆள்றான்னு கித்தாப்பு காட்டுற வரைக்கும் இந்த சமூகம் உருப்படவே உருப்படாது. அண்ணன் ஜான் பாண்டியன் போய் சொன்னேன், சிறையில் இருந்தார், உங்களை விடுவிக்கிறதுக்காக ஒரு கூட்டமைப்பு கூட்டுறோம் அப்படின்னு. அப்போ அவர் என்ன பேசினார்லாம் இப்போ நமக்கு சொல்ல முடியாது, அது அவுட் ஆஃப் சிலபஸ். அது கடுமையான வார்த்தை சொல்லி படித்தவனுக்கிட்ட போகாத, படித்தவனுக்கு தான் இந்த சமூகத்தினுடைய முதல் எதிரி. கிராமத்தில் இருக்கிறான் பாரு, நம்ம சொன்னால் கேட்டுக்கிட்டு உடனடியாக வெளியே வரான் பாரு, அவன் தான் இந்த சமூகத்தை காப்பாற்றுவான், படித்தவன் சொல்லி கேட்காதுன்னு சொன்னார். இந்த தேவேந்திர சமூகம் ஒரு வலுவான அரசியலாக நிற்கும் என்று சொன்னார். அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக அவன் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பேச முடியுமா இல்லையா? நீங்க அதுக்கு வழிவகுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு 4 பேருக்கு தலைவனாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க தவிர இந்த நாட்டுக்கு தலைவராக இருக்கணும்னு எவனுக்குமே ஆசை இல்லை. 4 பேருக்கு தலைவராக 4000 தலைவர்கள் இருந்து என்ன செய்ய போறீங்க சொல்லி நினைச்சு பாருங்க. ஒரு கரையான் புத்து இருக்கு, அதுக்குள்ள இருந்து 1 கோடி கரையான் வெளியே வரும். அப்படியே அந்த கரையானை பார்த்து யாரும் பயப்பட மாட்டான். அந்த கரையான் புத்துக்குள்ள இருந்து ஒரு கருநாகம் வந்தவுடனே எல்லா கூட்டமும் ஓட்டம் எடுத்து ஓடுது. ஏன்? சக்தி, ஆற்றல். அப்ப நீ கரையானாக இருந்து என்ன பயன்? 1000 இயக்கங்கள் அமைப்புகள் இருந்து என்ன பயன்? இந்த நாட்டை அச்சுறுத்தக்கூடிய கருநாகங்களாக நீங்கள் எப்பொழுது ஆற்றலும் வலிமையும் பெறுகிறீர்களோ அப்பொழுது சமூகம் மீட்கப்படும். தேவேந்திர குல சமூகம் விடுதலை பெறலன்னு என்று கேட்டா இந்த 5-6 குணங்கள் நம்மகிட்ட இருக்கு. அது மரபணுக்கள் வழியா வந்துகிட்டே இருக்கு. இங்க பிறக்கும் போதே தலையில கிரீடத்தோடய கையில வாளோடைய அரசனா தான் பிறக்கிறான், எவ்வளவு தொண்டனாவே பிறக்கல. அது குறிப்பா சமீப காலமா பார்த்தீங்கன்னா குற்றீசர்கள் போல இயக்கங்கள் வந்துகிட்டே இருக்கு. அது வர்றதுனால எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. என்ன ஆகிவிட்டது இந்த சமூகத்திற்கு? திடீரென்று தலைவர்கள் அப்படியே பெருக்கெடுத்து வந்துட்டு இருக்க. எங்கிருந்து வர்றான் அப்படின்னு கேட்டா, தலைவர்கள் உருவாகுகிறார்கள் இயற்கையாகவே, ஆனால் தலைவர்களை உருவாக்குகிறார்கள். யார் உருவாக்குறது? நம்ம சமூகமானா? நம்ம சமூகத்துக்கு வெளியே இருந்து சில பேர் இங்கே சமூக தலைமைகளை உருவாக்கி தள்ளிக்கிட்டே இருக்கான். ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. நீங்க இன்னைக்கு சொல்ற பரமக்குடி துப்பாக்கி சூட பேசுறீங்க. டிஎஸ்பி பரமசிவம் தலைமையில் ஒரு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. அன்னைக்கு 3 பேர் சுட்டப்பட்டான். ஒருத்தர் மாரிமுத்து போனாரு. அந்த 3 பேரை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் என்ன வேலை பண்ணோம் கொடுத்தா அது காலங்கள் வேற அந்த வரலாறு. உங்கள் அனைவருக்கும், உங்கள் இயக்கங்கள் அனைவருக்கும், தலைமைகளுக்கும், சமூக மக்களுக்கும் முதற்கண் நான் சார்ந்திருக்கிற மக்கள் விடுதலை கட்சியின் சார்பாக பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்த உடனே நான் வெளிநடப்பு செஞ்சேன். காரணம் என்னென்னா, வையவன் என்னை அழைத்து இப்படி கூடுகிறோம் என்று சொன்ன பொழுது நான் ஒரு விஷயத்தை தெளிவாக அவரிடம் தொலைபேசியிலே சொன்னேன். ஏனென்று சொன்னால், இந்த கூட்டு முயற்சியை சற்றேறக்குரிய 35 ஆண்டு காலமாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறவன் என்கிற முறையிலே, ஏனென்றால் முதலில் ஒரு தேவேந்திர சமூக கூட்டமைப்பை நாங்கள் உருவாக்கினோம். அதனுடைய காலம் என்பது 1992 வாக்கிலே உருவாக்கினோம். அப்பொழுது அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் சிறையிலே இருக்கின்ற பொழுது அவரை விடுவிக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினோம். அதை பெரும் தலைவர்கள் எல்லாம் அப்பொழுது கூடினோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, வானத்து நட்சத்திரங்களை போல பெரிய பெரிய நட்சத்திரங்கள்லாம் அன்றைக்கு நாங்கள் கூப்பிட்டுட்டு இப்படியே அழைச்சிட்டு வந்தோம் இந்த மதுரைக்குள்ள. அப்போ அண்ணன் ஜான் பாண்டியன் போய் சொன்னேன், சிறையில் இருந்தார், உங்களை விடுவிக்கிறதுக்காக ஒரு கூட்டமைப்பு கூட்டுறோம் அப்படின்னு. அப்போ அவர் என்ன பேசினார்லாம் இப்போ நமக்கு சொல்ல முடியாது, அது அவுட் ஆஃப் சிலபஸ். அது கடுமையான வார்த்தை சொல்லி படித்தவனுக்கிட்ட போகாத, படித்தவனுக்கு தான் இந்த சமூகத்தினுடைய முதல் எதிரி. கிராமத்தில் இருக்கிறான் பாரு, நம்ம சொன்னால் கேட்டுக்கிட்டு உடனடியாக வெளியே வர்றான் பாரு, அவன் தான் இந்த சமூகத்தை காப்பாற்றுவான், படித்தவன் சொல்லி கேட்காதுன்னு சொன்னார். அப்புறம் நிறைய நடந்துச்சு. அதெல்லாம் எழுதணும்னா எங்கள்கிட்டலாம் வந்து பக்கத்தில் உட்காந்து
எங்களெல்லாம் தலைவர்லாம் கூப்பிட வேணாம்ப்பா, நாங்கள் சாதாரண ஆளுக்கு தான். அண்ணே, இந்த 35 வருஷத்தில் என்ன நடந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்கன்னு இது வரைக்கும் எவனும் கேட்கல, இன்னும் மேலே கேட்க மாட்டானுங்க. ஏன்னா அறிவுள்ள சமுதாயம் கேட்கும். ஆணவமும் திமிரும் சுயநலமோ மண்ட கர்வமோ ஒரு பல்லை இன்னொரு பல்லனை பார்த்தா நான் உன்னை விட பெரிய ஆள்றான்னு கித்தாப்பு காட்டுற வரைக்கும் இந்த சமூகம் உருப்படவே உருப்படாது. ஏன் தேவேந்திர குல சமூகம் விடுதலை பெறலன்னு இந்த கேட்டால் இந்த 5-6 குணங்கள் நம்மக்கிட்ட இருக்கு. அது மரபணுக்கள் வழியாக வந்துக்கிட்டே இருக்கு. இங்கே பிறக்கும் போதே தலையில கிரீடத்தோடையும் கையில் வாளோடையும் அரசனாத்தான் பிறக்கிறான், எவ்வளோ தொண்டனாவே பிறக்கல. அது குறிப்பாக சமீப காலமாக பார்த்தீங்கன்னா குற்றீசல்கள் போல இயக்கங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. அது வர்றதுனால எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. என்ன ஆகிவிட்டது இந்த சமூகத்திற்கு? திடீரென்று தலைவர்கள் அப்படியே பெருக்கெடுத்து வந்துட்டு இருக்க, எங்கேருந்து வர்றான் அப்படின்னு கேட்டால், தலைவர்கள் உருவாகுகிறார்கள் இயற்கையாகவே, ஆனால் தலைவர்களை உருவாக்குகிறார்கள். யார் உருவாக்குறது? நம்ம சமூகமானா? நம்ம சமூகத்துக்கு வெளியே இருந்து சில பேர் இங்கே சமூக தலைமைகளை உருவாக்கி தள்ளிக்கிட்டே இருக்கான். ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கு, ஓவர் ப்ரொடக்ஷன். நான் சொல்றது புரியுங்களா? ஓவர் ப்ரொடக்ஷன், தேவைக்கு அதிகமான தலைமைகளும் இயக்கங்களும் அமைப்புகளும் வந்துக்கிட்டே இருக்கு. இது யார் செய்கிறான்னு ஆழ்ந்து உள்ளே போய் பார்த்தா அங்கே கொல்லம்பட்டைகளை தட்டி தட்டி போட்டே இருக்கான், வெளியே விழுந்துகிட்டே இருக்கு. குடி இயக்கம் போயிட்டே இருக்கு. ஆனால் எனக்கும் அதில் ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி தான். ஏத்தாப்புல அப்துல் கலாம் படம் இருக்கு. அவர் சொன்னார், உலகத்தின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இது என்று யாரும் வருந்த வேண்டாம். இது பலவீனம் இல்லை, அது பலம்தான். அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு என்ற பலத்தை உணருங்கள்னு இந்திய நாட்டுக்கு அறைகூல் கொடுத்தார். நான் இப்போ சொல்றேன், அதிக இயக்கங்களும் தலைமைகளும் உருவாகுவது ஒரு புறம் பலவீனம் என்று புரிந்து கொள்ள நானே புரிந்து கொண்டேன். ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிறேன், அது பலவீனம் அல்ல, ஒரு வகையில் அது பலம். ஏனென்று சொன்னால் என் சமூகத்தின் தலைவர்களாக வரக்கூடியவர்கள், தலைமை ஏற்கக்கூடிய தகுதி உடையவர்கள் நிறைய இருக்கிறார். ஆனால் அவர்கள் எல்லாம் சட்டமன்ற நாடாளுமன்றத்தின் அமைச்சர் பெருமக்களாகவும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆக்கி வைப்பதற்கான வழிமுறை மட்டும் நமக்கு அடைச்சி வச்சிருக்காங்க. அதை மட்டும் அந்த டோரை லாக் பண்ணிட்டு உண்டாக்கிட்டே இருக்கான், அதை உருவாக்கிக்கிட்டே இருக்கான். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் 2 நிமிஷத்தில் பேசி முடிக்கிறேன்னு வையவன்ட்டு சொல்லிகிட்டே இருந்தேன். முன்னாடியே விட்டுருந்தா அப்பாதையே வாழ்க வளமுடன் சொல்லிட்டு போயிருப்பேன் நான். ஆனால் கடைசியில் தம்பி கரிகாலனையும் நம்ம தமிழ் மாறனையும் உங்களை பேச வச்ச பிறகு நான் இப்போ சொன்னேன். அண்ணன் கேட்டார், எப்போ முடிக்க போகிறீங்க, இது எப்படிங்க முடிக்கிறது? ஏனென்று சொன்னால் தம்பி கரிகாலன் முன்வைத்த அத்தனை கருத்துக்களும் என்னுடைய கருத்துக்கள். அதில் நான் ஒரு துளி கூட எனக்கு மாற்றலை. பட்டியல் வெளியேற்ற எதிர்ப்பாள முருகராஜன் விவகாரம் பண்றாங்க. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க. தேவேந்திர குல சமூகத்தை பட்டியலை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று முதல்ல தமிழ்நாட்டில் கோரிக்கை வைத்தது முருகராஜன் என்கிற பதிவு இருக்கு. பதிவை வைத்தேன். மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலை எங்களை வைன்னு நான் எழுதின நெருப்பு பத்திரிகையின் முதல் கட்டுரை அதுதான். அப்புறம் ஏங்க இப்ப மறுக்கிறீங்க? அப்ப ஏன் மறுக்கிறீங்க? அதை வெளியிட்ட பின்புலமும் கால சூழ்நிலையும் சமூக சூழ்நிலை என்பது வேறு. ஆனால் அதை யாரை நம்பி வச்சனா அவனே கடைசியில எங்களை கழுத்தறுத்தான், நாங்க பார்த்தோம். ஆக இதை நம்மை பயன்படுத்தி கொண்ட அறுவடையை வேறொருவர் செய்து கொள்ள பார்த்தார்கள். இன்றைக்கும் அதுதான். நீங்க சங்கத்தில் பேசுற எல்லாம் நாங்க பேசணும். அண்ணன் வடிவேல் ராவணன், முருகராஜன், இருவரை குணசேகரன், ஒரு பெரும் படை பேசியது. கிளர்ந்தெழுந்து ஆர்ப்பரித்து ஆற்றலுக்காக சங்க இலக்கியங்களை புட்டு வைத்து பேசியவர்கள் நாங்கள் தான். தேவேந்தர் பேரவை உருவாக்கியது அதனுடைய முதல் பொதுச் செயலாளர் நான். தேவேந்தர் பேரவையா என்று ஓராண்டு காலம் விவாதித்து அது வேந்து இந்திரர் இல்லை, வேந்தர் பரம்பரை என்று வைத்தோம். தேவேந்தர் இளைஞர் சங்கத்தை உருவாக்கினார். இங்க எனக்கு முன்னாடி பேசினாரு, அவர் இருக்காரா போயிட்டாருன்னு தெரியாது. தேவேந்திர சேனா இருக்காரு. மக்கள் விடுதலை கட்சி தேவேந்திர இளைஞர் சங்கத்திற்கு முதலில் நான் வைத்த பெயர் தேவேந்திர சேனா.
இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. என்றைக்கு தெரியுமா? இன்றைக்கு அல்ல, 1984 ஆண்டு நான் 10ஆம் வகுப்பு லீவ்ல ஒரு பேப்பர் எடுத்து, அப்பெல்லாம் கம்ப்யூட்டர் கிடையாது, கலர் எழுத்து கிடையாது, எதுவும் கிடையாது, ஒரு ஸ்கெட்ச் பேனாவை வைத்து சிவப்பு மையில பச்சை மையில ஒரு படம் வரைஞ்சு நடுவில் வாழ்க்கையை போட்டு தேவேந்திர சேனான்னு எழுதின சமூக அரசியல் பொருளாதார விடுதலை என்று கோட்பாட்டை வச்சோம். அன்றைக்கு இந்த அமைப்புகளும் கிடையாது, இயக்கங்கள் கிடையாது, இப்படி பேசுகிறவரே கிடையாது, கட்சிகளும் கிடையாது. இமானுவேல் சேகரனுக்கு பிறகு ஒரு இருண்ட காலம், நீண்ட இடைவெளி. அது ஜான் பாண்டியன் வருகையின் போதுதான் இந்த சமூகம் மீண்டும் கிளர்ந்தெழுந்தது. அந்த ஒரு உண்மையை நாம் ஒப்புக்கொள்ளணும். அந்த ஜான் பாண்டியனுடைய முதல் தமிழ்நாடு தேவேந்திர இளைஞர் சங்கத்துடைய முதல் இளைஞரணி மாநில தலைவர் நான், அன்னை கணேச பாண்டியன் பொதுச் செயலாளர். நினைச்சு பார்க்கணும். அதுக்கு பிறகு திருமறை முதல்வன் அவருடைய பொதுச் செயலாளர். நீங்க இன்னைக்கு சொல்ற பரமக்குடி துப்பாக்கி சூட பேசுறீங்க. டிஎஸ்பி பரமசிவம் தலைமையில் ஒரு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. அன்னைக்கு 3 பேர் சுட்டப்பட்டான். ஒருத்தர் மாரிமுத்து போனாரு. அந்த 3 பேரை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் என்ன வேலை பண்ணோம் கொடுத்தா, அது காலங்கள் வேற வேற. அந்த வரலாறு எங்கள் சகோதரி இருக்கிறாங்க, அவங்க அப்பாவை பற்றி பேசியிருந்தாங்க. அவங்க அப்பாவை நானும் 45 நாள் ஒரே சிறையில் ஒரே தட்டில் ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோன்னு அவங்களுக்கு தெரியாது. இன்னும் அண்ணன் பழனி பாபாவோடு நாங்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் பயணித்திருக்கிறோம். நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், நிறைய உருவாக்கியிருக்கோம். அவரோட நிறைய பொதுக்கூட்டங்கள் மேடைகளை நான் பேசியிருக்கிறேன். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நமக்குள்ள முரண்பாடு என்பது கொள்கை முரண்பாடு கூட கிடையாது. இந்த கொள்கை முரண்பாடும் கூட தற்காலிகமாக செயற்கையாக உருவாக்கப்பட்டவைகளே தவிர உருவானவைகள் அல்ல. அதனால ஏற்பட்ட விளைவு என்ன? ஒரு உதாரணம் சொல்றேன். இங்கே எனக்கு முன்னாடி யாரோ சொன்னாங்க, நமக்கு இந்த உரிமை கிடையாது. தம்பி தான் சொன்னார், சின்ன உடப்புல நமக்கு உரிமை இல்லை, மாஞ்சோலையில் நமக்கு உரிமை இல்லை, அங்கே உரிமை இல்லை, இங்கே உரிமை, பட்டியல் போட்டுக்கிட்டே போறாரு. ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு குடிகாரன் இந்த கடந்த 30 நாளுக்கு முன்னாடி மதுரையில் ஒரே நாளில் 16 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுது. அந்த கோரிப்பாளையத்தில் ஒரு சாக்கடைக்குள்ள ஒரு கிறுக்கன் விழுந்துட்டான் போதையில், அவன் செத்து போயிட்டான். ஒரு கட்சி மறியல் பண்ணுது, அந்த இறந்து போனவனுக்கு நிவாரணம் வேணும்னு உட்காருது. மாண்புமிகு அமைச்சர் அங்கே வர்றாரு, போராட்டத்து களத்துக்கு வர்றாரு. வந்து அவங்க கூட பேசிட்டு, சட்டத்தில் காசு கொடுக்க வழி இல்லைப்பா, 10 லட்ச ரூபாய் என் சொந்த காசை கொடுக்குறேன்னு மந்திரி கொடுத்து பிரச்சனையை முடிச்சு போயிட்டார். நடந்ததா? நடந்ததில்ல. இதோ அரிட்டாபட்டியில டங்ஸ்டன் தொழிற்சாலை வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு போராட்டம் நடக்குது இல்ல. அங்க நடக்கிற ஊராட்சி மன்ற கூட்டத்தில் மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி போய் உட்கார்ந்து, மத்திய அரசே அனுமதித்தாலும் ஒன்றிய அரசே அனுமதித்தாலும் மாநில அரசு அனுமதிக்காதுன்னு சொல்றாரு. அந்த மூர்த்தி ஏண்டா சின்ன உடப்புக்கு வரலன்னு நான் கேட்கிறேன். ஏண்டா நீ வரல? நீ வரமாட்ட. முருகராஜ் திமுக கூட்டணின்னு நீங்களாம் எழுதுறீங்க. டேய், என்னை பத்தி எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. நாங்க உடம்பு பூரா டைம் பாம்பு பட்டி இருக்க, எங்க தொட்டாலும் வெடிச்சிருவான். அதுல காம்ப்ரமைஸ் இல்லை எனக்கு. நான் ஏன் திமுக கூட்டணிக்குள்ள போறேன்? ஏன் பகுஜன் சமாஜ் கட்சி பொதுச் செயலாளர் ஆகுறேன்? ஏன் ஜெயலலிதாவோட போய் உறுப்பினர் அட்டை வாங்குறோம்? விடுதலை சிறுத்தைகளை போல் இந்த பல்லர்கள் ஒன்று திரட்டப்பட்ட அரசியல் சக்தியாக இருந்தால் நாங்க யார்கிட்டையும் போக வேண்டிய அவசியம் இல்லையே. ஆற்றல் மிக்க ஒரு இளைஞன் இருக்கா, கரிகாலன், ஆஞ்சில் சம்பத்தை விட சிறந்த பேச்சாளன். ஆனால் இந்த தேவேந்திர சமூகம் ஒரு வலுவான அரசியலாக நிற்கும் என்று சொன்னால், அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக அவன் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பேச முடியுமா இல்லையா? நீங்க அதுக்கு வழிவகுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு 4 பேருக்கு தலைவனாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க தவிர இந்த நாட்டுக்கு தலைவராக இருக்கணும்னு எவனுக்குமே ஆசை இல்லை. 4 பேருக்கு தலைவராக 4000 தலைவர்கள் இருந்து என்ன செய்ய போறீங்க?
சொல்லி நினைச்சு பாருங்க, ஒரு கரையான் புத்து இருக்கு, அதுக்குள்ள இருந்து 1 கோடி கரையான் வெளியே வரும். அப்படியே அந்த கரையானை பார்த்து யாரும் பயப்பட மாட்டான். அந்த கரையான் புத்துக்குள்ள இருந்து ஒரு கருநாகம் வந்த உடனே எல்லா கூட்டமும் ஓட்டம் எடுத்து ஓடுது. ஏன்? சக்தி, ஆற்றல். அப்ப நீ கரையானாக இருந்து என்ன பயன்? 1000 இயக்கங்கள் அமைப்புகள் இருந்து என்ன பயன்? இந்த நாட்டை அச்சுறுத்தக்கூடிய கருநாகங்களாக நீங்கள் எப்பொழுது ஆற்றலும் வலிமையும் பெறுகிறீர்களோ அப்பொழுது இந்த சமூகம் மீட்கப்படும். நீ ஆட்சியில உட்காரு, வரலாறு அவன் பேசுவான். மல்லர்கள் தான் உயர்ந்த குடின்னு எதிரி பேசுவான். அவன் ஆட்சியில் இருக்கிற நம்ம தான் பேசணும். நம்ம போராடினா வரமாட்டான், நம்ம கஷ்டப்பட்டா வரமாட்டான், நம்மளை பத்தி அவன் கேட்க மாட்டான். இதைத்தான் தமிழ்மாறன் சொன்னேன். தமிழ்மாறன் நாங்கள் ஒன்று சேர்ந்து திருநெல்வேலியில் ஒன்றுங்கரிச்சோம். என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஒரு கட்டத்தில் 4 தமிழ்மாறன் எதிரெதிரியா போயிட்டோம். அவர் என்ன பார்த்தா சண்டைக்கு வர்றாரு, நான் அவரை பார்த்தா சண்டைக்கு போறாரு இல்லையா? தொலைவில் இருக்க வரைக்கும் கரிகாலனை முருகல்ராஜன் பேசுகிறான், முருகல்ராஜனை கரிகாலன் பேசுகிறான். பக்கத்தில் வந்து அண்ணன் தம்பின்னு புரியுது, அண்ணன் தம்பின்னு புரியுது, நம்ம பாஷை நமக்கு புரியுது. இந்த வையவட்டையும் இந்த சீமராஜ்கிட்டையும் இந்த தாடி பாஸ்கர்கிட்டையும் எத்தனை தடவை நாங்கள் தூது விட்டுருப்பான். நாம் ஒருங்கிணைக்கப்படாமல், நாம் ஒரே சக்தியாக அணிதிரட்டப்படாமல், நாம் ஒரே அரசியல் வடிவமாக வராமல், தேவேந்திர சமூகத்தை ஒரு சக்தியாக உருவாக்காமல் அரசியல் விடுதலை இல்லை, அரசியல் அதிகாரம் இல்லை. அதை செய்யாத வரைக்கும் அத்தனை கொலைகளும் நடக்கும். அந்த கொலைகளுக்கான நியாயங்கள் மறுக்கப்படும். சட்டம் நமக்கு எதிராக இருக்கும், அதிகாரம் நமக்கு எதிராக இருக்கும், அரசாங்கம் நமக்கு எதிராக இருக்கும். நாம் அவர்களும் கெஞ்சி பெறக்கூடிய நிலையிலே இந்த சமூகம் இருக்கும் என்று நான் சொன்னேன். சொன்னனால் அண்ணன் தேவதாஸ் சொன்னேன், அண்ணே ஒருங்கிணைங்க, இதை ஒருங்கிணைங்க, அண்ணே ஒன்றும் தேவையில்லை, முருகராஜன் தலைமைக்காக ஒருங்கிணைக்கான்னு சில பேர் சொன்னாங்க. நான் எழுதி கொடுக்குறேன், நான் தொண்டனாக இருக்கிறேன், எனக்கு பொறுப்பு தேவையில்லை. நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம், எனக்கு அந்த சட்டசபை தெரியும். இன்னும் சொல்ல போனால் 234 எம்எல்ஏக்களும் நான் எழுந்தால் 5 நடுங்குகிற அளவிற்கு அந்த சட்டப்பேரவையை வளைத்திருக்கிறோம். ஜெயலலிதாவை நேருக்கு நேராக பிடரை பிடித்து உலுக்கி இருக்கிறான் இந்த தேவேந்திரா. ஆற்றலை வளைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன, 60 வயசு இருக்கிறோம். நாங்கள் கற்றுக்கொண்ட வித்தைகளை அடுத்த தலைமுறைக்கு தர வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது. ஆனா யார்கிட்ட கொடுக்கிறது? யார்கிட்ட கொடுக்கிறது? நீங்க முதல் கோரிக்கை என்னங்க சொல்லுங்க? முதல் கோரிக்கை என்ன? ஜாதிய படுகொலைகளை தடுத்து நிறுத்தணுங்கிறோம். ஒரு உதாரணம், வாங்க இந்த பிரச்சனைக்கு வாங்க. ஒரு ஜாதிய படுகொலை நடந்துருச்சு. அவசரமா முதல்ல ஒருத்தன் போய் சேர்றாங்க, ஒரு கொடியோட போறான். அவன் போய் போலீஸுக்கிட்டே மற்றவங்கிட்டே இந்த பிரச்சனையை அவன் ஒரு கோரிக்கையை முன் வச்சு நிப்பாட்டிடுறான். பின்னாடி இவர் போறாரு, நான் போறேன், நீங்க போறீங்க. அவன் சொன்னதுக்கு நேர் எதிராக நீங்க ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, நீங்க சொன்னதுக்கு நேர் எதிராக இவர் ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு, இவர் சொன்னதுக்கு எதிராக நான் ஒரு டிமாண்ட் வைக்கிறேன். என்ன புரிஞ்சுக்கிறான் போலீஸ் அரசாங்கமும்? இவனுங்க ஒன்றா இல்லை. இவனுங்களை யாரு பலவீனமான கோரிக்கை வைக்கிறானா அவனை தூக்கி பாக்கெட்டில் போட்டுக்கிறானா, அவனுக்கு ஃபீடு பண்ணுறான், குட்டி பால் ஊட்டுறான். அவனை நிரந்தரமாகவே அவனை வளைச்சு தன் தோளில் தூங்குற அணில் மாதிரி வச்சுக்கிறான். எப்பெல்லாம் கொலை விழுகுதா முதல்ல இந்த அணில் தான் கத்துது, கிச்சு 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 கிச்சுன்னு விசில் அடிக்குது. இந்த அணில் நம்ம அணில் தான்.